தௌசண்ட்ஸ் கேசட்டுகள் ப்ளஸ் சிடிஸு. ஆமாம், இதோட இருக்கிற ஒரு ஃபோட்டோ எனக்கு கிடச்சிச்சு ராஜா சாரோடது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ராஜா சாரோடது தான் எம்எஸ்வி ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்டு இருக்குது. அந்த ரெக்கார்டில் எதுக்கு நான் இந்த ரெக்கார்டை பற்றி சொல்லணுன்னா, சிலோன் ரேடியோ கேட்குற அத்தனை பேருக்கும் இது வந்து ஜென்டில்மேன். இப்போ நான் காமிச்சேன். ஆமாம் சார், இது வந்து புரம் ரயில்வே கேட்டு. சரிங்களா சார், இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டி, இது ஒரிஜினல், இதெல்லாம் ஒரிஜினல். ஆமாம் ஆமாம், ரஜினியோட ஸ்டில் வந்து அந்த பேக்கில் வந்து அந்த ஒரே ஒரு இதுக்கு மட்டும். இது ஒரு நிறைய என்ன பாட்டு பாட என்ன தடி ஒரு 2-3 படம். ஆமாம், கமலஹாசன் கெஸ்ட் ரோலில் இருப்பார் பாருங்க பின்னாடி. கல்யாணராமன் நீங்கள் எப்பவும் பார்த்துருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, ஆனால் இதை வந்து ஸ்லாகிச்சு பேசியிருக்காரு. இது வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு பக்கம். நம்ம சார் வந்து முருகேசன் சரவணன் சார். கிட்டத்தட்ட 2010 இவர் வந்து முகநூல் மூலமாக அறிமுகமானவர். அது சார் நண்பர் அப்படின்னு சொல்ல கூட உடன்பிறவா சகோதரர். சார் எவ்வளவோ நமக்கு ஆறுதலாக இருப்பார், எத்தனையோ விஷயங்களுக்கு ஆறுதலாக இருப்பார். ரொம்ப நல்ல மனிதன். இவருக்கு வந்து ஆரம்பத்திலேருந்து இவர் வந்து இவரோட பழக்கம் வந்து இசை சம்மந்தமாக தான் அவரோட எனக்கு பழக்க ஆரம்பிச்சிச்சு. இவர்கிட்ட இல்லாத கேசட்டு, எல்பி ரெக்கார்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களே கிடையாது. அவ்வளவு விஷயங்கள் பழமையான அந்த எல்பி ரெக்கார்ட்ஸு, அந்த மியூசிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டேப் ரெக்கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா சேகரித்து வச்சுருக்காரு. ஆனால் இவர் நிறையா வந்து இதுக்காகவே மெனக்கெட்டு நிறையா பிளேயர்களை தேடி பிடிக்கிறது, இதுக்காக பழைய எல்பி ரெக்கார்ட்ஸ் உள்ளவங்களை தேடி பிடிச்சி அவங்க கண்டுபிடிச்சி அந்த பிளேயர்ஸ் வாங்குறது, அந்த கேசட்டை வாங்குறது எதையுமே விட மாட்டார். நீங்கள் வந்து இளையராஜா இசையமைச்ச, எம்எஸ்வி இசையமைச்ச பெரும்பாலான பாடல்கள் வந்து இவர்கிட்ட இருக்காங்க. சார் வந்து சொல்கிற மாதிரி அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இல்லைங்க. ஒரு நார்மலான ஒரு மியூசிக் லவர் தான் நான். சின்ன வயசில் நடந்த ஒரு சில இன்சிடெண்ட்டில் தான் வந்து ரொம்ப தீவிரமாக இதெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 7வது 8வது படிக்கும்போது இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாமாவோட, எங்கள் தாய் மாமாவோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தபோது மைடியர் மார்த்தாண்டன் படம்லாம் வந்துருந்தது அந்த டைமில். அப்போது கேசட்டை எடுத்து நான் பாட்டுக்கு வெளிநாட்டு செட்டில் போட்டு ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தபோது கோவப்பட்டு அடிச்சிட்டாங்க. அடித்த பிறகு கட்டாயமான இதை நம்மளும் வந்து இதே மாதிரி நிறையா சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வயசுலேருந்து வந்த அந்த ஒரு வெறுப்பு அரசியல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த வெறுப்புணர்வை வந்து தூண்டி விட்டதன் காரணமாக அவங்க வந்து சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்கெல்லாம் காலப்போக்கில் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. பட் நான் அந்த இடத்துல ஏற்பட்ட அந்த ஒரு வேகமும் வெறியும் தான் வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. திருச்சி தான் அவரோட சொந்த ஊர். திருச்சியில் இப்போ வந்து வெக்கேஷனுக்காக வந்திருக்காரு. ஆனால் வந்து சவுதியில் வந்து பணிபுரியார் ரொம்ப நாள். ஆனால் வந்து அங்கே பணிபுரிஞ்சாலும் அந்த கடுமையான வேலை நெருக்கடியிலும் அங்கே கிடைக்கிறது, இங்கே கிடைக்கிறது, இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த ஒரு கலெக்ஷனையும் விட மாட்டார். இதெல்லாம் எல்பி ரெக்கார்ட்ஸ் எல்லாமே? ஆமாம், இதெல்லாம் எல்பி ரெக்கார்ட்ஸு சார். இங்கிலீஷு இது எல்லாமே ஃபுல்லாக இளையராஜாவோடது தான். இளையராஜாவோட தான். மோஸ்ட்லி இங்கிலீஷு, ஹிந்தி, தமிழ், இந்த 3 லாங்குவேஜில் தான் என்கிட்ட நிறையா இருக்கும். அப்புறம் இதில் ஒரு முக்கியமான சில விஷயங்கள் காமிக்கணும்னு வச்சுருந்தேன் நான். இங்கே பாருங்கள், இது வந்து கிழக்கு சீமையில் நம்ம வந்து என்ன நினைப்போம், டிஜிட்டலில் வந்துட்டார், யுகத்தில் வந்துட்டார் ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு சொன்னால். அவர் டிஜிட்டல் யுகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அவரும் வந்து இந்த ரெக்கார்டு யுகத்தில் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு சான்றா வந்து ஒரு 2 படங்கள் இருக்குது. ஒன்று வந்து கிழக்கு சீமையில், இது லிமிட்டடாக தான் வந்து பண்ணாங்க. இந்த லிமிட்டடாக தான் வந்து இதை வந்து அவங்க இது லிமிட்டடாக தான் சார் வந்து லிமிட்டடாக பண்ணதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது மாதிரி தான் வந்திருந்தது. ஒரு சில இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வச்சிருக்கீங்க பாருங்கள், இது வந்து ஜென்டில்மேன். இப்போ நான் காமிச்சேன். ஆமாம் சார், இது வந்து பாருங்கள், இது ஜென்டில்மேனு எல்பியில் வந்துருக்கிறது ஜென்டில்மேனு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இதுன்னா, இவர் ஏஆர் ரஹ்மானுடைய பீரியட்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரஹ்மானுடைய எராவில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி வந்தது வந்து 2 படத்துடைய ரெக்கார்டு வந்தது. இப்போ வந்து நிறையா ரெக்கார்ட் போடுறாங்க. இப்போ அவருடைய படங்கள் எல்லாமே கடல்,
விண்ணை தாண்டி வருவாயா, இந்த மாதிரி இப்போ புதுசாக அப்போ வந்து ரெக்கார்டு வந்து பண்ணுறாங்க. அதையும் நான் காமிக்கிறேன். ஆனால் ஆரம்பத்தில் இவர் மியூசிக் பண்ண வந்த புதுசில் ஆரம்பத்தில் வந்து 2 படத்துக்கு ரெக்கார்டு வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சிடிஸாக வந்து வந்திருந்தது, எல்லாமே கேசட்ஸ் அண்ட் சிடிஸாக வந்திருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்டில்மேனோட படம், ஜென்டில்மேன் படம். இதில் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கே வந்து ஒரு சில இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கில் இருக்கும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த ரெக்கார்டும் இந்த கிழக்கு சீமையிலே ரெக்கார்டும் வந்து அவரும் வந்து இளையராஜா மாதிரி அவரும் வந்து ஒரு ரெக்கார்டுங்கிற அந்த யுகத்தில் கலைப்புலி தானு வழங்கும் பாரதி ராஜாவின் கிழக்கு சீமையில அந்த ஆத்தங்கர மரமே பார்த்துக்குங்க. எல்லாமே இந்த 2 ரெக்கார்டுமே வந்து எனக்கு 1 மாதத்துக்கான சோறு போட்டுருன்னா பார்த்துங்க, அவ்வளோ வேல்யூவான ரெக்கார்ட்ஸ் இது 2மே. இந்த ரெக்கார்டோட விலையெல்லாம் வந்து இன்றைக்கி ஆமாம், இந்த ரெக்கார்டு வெளியில் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க என்கிட்ட, தரதுன்னா கொடுங்க. ஏன்னா இது ஒரிஜினல், அந்த டைமில் வந்த அந்த ரெக்கார்ட்ஸ் இது, அதனால் ஒரிஜினல் கேட்குறாங்க. இது வந்து என்னோடய கலெக்ஷனில் இருக்கிறது. என்னுடைய கலெக்ஷனில் இன்னும் கொஞ்சம் முக்கியமான இதுன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பெரிய கலெக்ஷனில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறதுன்னா வேலியன்ட் சிம்பனி. இப்போ ரீசெண்டாக மியூசிக் பண்ணார்ல இளையராஜா வந்து மியூசிக் பண்ண வேலியன்ட் சிம்பனி இருக்குல்ல, இது வந்து இந்த ரெக்கார்ட் வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ ரீசெண்டாக வாங்கினது 6000 ரூபா கொடுத்து புக் பண்ண சொன்னாங்க, அந்த டைமில் வந்து எடுத்தது. இன்றைக்கி வந்து இதோடைய ஒர்த்து வந்து 6000 ரூபா இருக்கலாம். என்னோடய பையனோட காலத்துலலாம் வந்து இதோடைய ஒர்த்து வந்து மிகப்பெரிய இதாக இருக்கும். நான் ஈபீஸே எந்த ஒரு ஈபீஸ்லாம் நிறையா வச்சுருக்கேன். ஈபீஸ் வந்து ஏகப்பட்ட ஈபீஸ் இருக்குது இதுக்குள்ளே. இது பகவதிபுரம் ரயில்வே கேட்டு, சரிங்களா சார். இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டி, ஒரிஜினல், இதெல்லாம் ஒரிஜினல் மெட்டி. இதெல்லாம் திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லி இளையராஜாவோட ஆரம்ப காலத்துடைய ரெக்கார்ட்ஸ். இதெல்லாம் திரிபுர சுந்தரி பாருங்கள், இது இளையராஜாவோட ஆரம்ப காலத்து ரெக்கார்ட்ஸ் இது. அதே மாதிரி திருக்கல்யாணம்னு ஒரு படம் வந்தது. இதெல்லாம் வந்து இளையராஜாவோட அந்த 1 to 100ன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த இதில் வந்த திருக்கல்யாணம் 1 to 100க்குள்ளே வந்த படங்கள். ஆமாம், அந்த 100வது படம், அந்த 100வது படத்துக்குள்ளே வந்த படங்களுடைய இது திருக்கல்யாணம். இது ஆல்பமா படமா சார்? பாட்டு எல்லாமே படம் தான் சார். இது படம் தான். யார் இதில் யார் இருக்காங்க? கண்ணதாசன் இருக்கிறாரு, இளையராஜா இருக்கிறாரு, வேறு யார் இவங்க யாருன்னு தெரியலை. ஆனால் இது வந்து படத்தில் வந்து 4 பாட்டு இருக்குது. 4 பாட்டு. இதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் வந்த படங்கள், இளையராஜாவோட ஆரம்ப காலத்து படங்கள். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கண்ணே ராதா, இதெல்லாம் நிறையா பேர் வச்சுருக்காங்க. உள்ளே போனீங்கன்னா ஆமாம், மௌலி படம், மகனே இதிலெல்லாம் நல்லாயிருக்கும், பாட்டெல்லாம் நல்லா நீட்டாக இருக்கும். கவிதை மலர், இது வந்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு தெரியலை. கவிதை மலர் இளையராஜா தான். இது இவரோட கவிதை மலர் வந்து நல்லாயிருக்கும், பாட்டுலாம் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். இது வந்து எல்லாருக்கும் பிடித்த ஃபேவரட் ஜானியோட ஆல்பத்தில் வந்து கதாநாயகி முக்கியத்துவங்களுக்கு. ஆமாம், ரஜினியோட ஸ்டில் வந்து அந்த பேக்கில் வந்து அந்த ஒரே ஒரு இதுக்கு மட்டும். இது ஒரு நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா கதாபாத்திரத்துக்கு நாயகிக்கு முக்கியத்துவம். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இதில் ஃபோட்டோஸ் வந்து வேறுபடும். எனக்கு வந்து இந்த ஃபோட்டோஸ் உள்ள அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து எனக்கிட்ட கிடச்சிச்சு. எனக்கு ஜானி இது வச்சுருக்கேன். இதுவும் அதே மாதிரி சத்யா, உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதெல்லாம் வந்து எல்லார்கிட்டையும் இருக்கிறது தான். நிழல்கள் தம்பிக்கு எந்த ஊர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி உன் கண்ணில் நீர் வழிந்தால். அப்புறம் புதுக்கவிதை, வித்தியாசமாக காமிச்சிருப்பாங்க ரஜினியை பைக் ரேஸில் போகிற மாதிரிக்கு ஹெல்மெட்லாம் போட்டு. அப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு இதாக காமிச்சிருப்பாங்க. ஆமாம், ஸ்பான்சர் நல்லா இது நீட்டாக இது பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஃபேவரட் 100வது நாள். இப்போல்லாம் வந்து பிஜிஎம் இல்லை, பாட்டு தான். 100வது. ஆமாம் சார், அது இருக்குது. ஆனால் என்கிட்ட கிடையாது. எல்லோரும் கேட்டாங்க, நானும் தேடிட்டு தான் இருக்கேன் உங்களை மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இது 100வது நாள். காதல் கிளிகள் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு தெரியுங்களா, ஜோக் படம். காதல் கிளிகள்
என்னன்னா இதில் பாட்டு இருக்கும், செவ்வானமே பேர் கொண்டு வா அப்படின்னு சொல்லி, சீர் கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேவி மகாதேவன் மியூசிக். காதல் கிளிகள் இது வந்து சக்களத்தி வந்து ஹிட்டான படம். இதுக்கு கவரு தான் பெரிய மேட்ரு. கவரை நான் பிடிச்சி வச்சுருக்கேன். என்ன பாட்டு பாட என்ன தடி ஒரு 2-3 படம், சின்ன சின்ன பாத்தி கட்டி அப்படின்னு ஒன்று, வாடா வாட்டுது 4 பாட்டு இருக்கும். 4 எல்லாருக்குமே தெரிஞ்சது 4 பாட்டு தான். ஆனால் இதில் எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து இந்த வாடை வாட்டுதுன்ற பாட்டு தான். ஆனால் 4 பாட்டுக்கு வந்து அவங்க கம்போசிங் பண்ணியிருப்பாங்க. சக்களத்தி இது நல்ல படம் சார். ஆனால் யாருமே வந்து இதை வந்து ஃபேமஸாக பேசுறதுக்கு இல்லை. இது ஃபேமஸ் தைப்பொங்கல், தீர்த்தக்கரை தனில ஜென்சி யேசுதாஸ், அப்புறம் மலேசியா வாசுதேவனோட ஒரு மிகப்பெரிய ஹிட் இருக்கு, கண் மலர்களின் அழைப்பிதழ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாவுடைய பாட்டை வந்து ஏதோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், யார் எடுத்திருக்காருன்னா எம்ஜி வல்லபன்றவர் தான் எடுத்திருக்காரு. எம்ஜி வல்லபன் அவர் வந்து ரைட்டர், பாடலாசிரியர் கம் டைரக்டர் அவர். இதில் வந்து மலேசியா வாசுதேவன் வந்து பனிவிழும் பூ நிலவில்னு ஒரு பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது அந்த பாட்டு இது பண்ணது. என்னுடைய ஃபேவரெட் மலையூர் மம்பட்டியார், என்னுடைய ஃபேவரெட்டு மம்பட்டியாருடையது. நான் மலையூர் மம்பட்டியான்லாம் சொல்லுவேன், மலையூர் மம்பட்டியார். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு தியேட்டரை மூடும் போது நான் கடைசியாக பார்த்த படம் இந்த படம் தான். அதோட மூடிட்டாங்க அந்த தியேட்டரை. மலையூர் மம்பட்டியார். ஈட்டி, உறங்காத நினைவுகள் பார்த்துருக்கீங்களா? தெரியல சார், இதை மட்டும் ஓகே. உறங்காத நினைவுகள் இந்த பாட்டெலாம் நல்லாயிருக்கும் சார். நல்லா இளையராஜாவோட ஒரு சில இதெல்லாம் வந்து நல்லா நீட்டாக வந்து இது பண்ணியிருப்பார். ஆரம்ப காலங்களில் வந்து தேவி ஸ்ரீதேவி பார்த்துருக்கீங்களா? வந்து தேவி ஸ்ரீதேவிங்க சார். இவங்க ஐ திங்க் ஏவிஎம் ராஜனோட பொண்ணுன்னு நினைக்கிறேன். கிடைக்கல. ஆமாம், நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. கவரோட இது லிரிக்ஸ் வந்து கங்கை அமரன். தேவி ஸ்ரீதேவி இசை இளையராஜா தான். கங்கை அமரன் லிரிக்ஸ் வந்து கங்கை அமரன். பொழுது விடிஞ்சாச்சு, அந்த சில நாட்கள் இதெல்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். புதிய அடிமைகள் இது வந்து ஆரம்ப காலம்னு நான் சொன்னேன்ல, இளையராஜாவோட ஆரம்ப காலங்கள்னு சொன்னல, ஒரு 100 படங்கள் அப்படின்னு சொன்னால, அந்த 100 படங்களுக்குள்ளே சுற்றுற படங்கள் இதெல்லாம். அப்புறம் ராணி தேனி பார்த்துருக்கீங்களா? தீபன் சக்கரவர்த்தி அறிமுகமான படம். கமலஹாசன் வந்து கெஸ்ட் ரோலில் நடிச்சிருப்பார். ஆமாம், கமலஹாசன் கெஸ்ட் ரோலில் இருப்பார் பாருங்க, பின்னாடி இருக்கார். கமலஹாசன் கெஸ்ட் ரோலில் இருப்பார். இது ஒரு படங்க. அப்புறம் பொழுது விடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்குது. பொழுது விடிஞ்சாச்சு யார்? சுலக்ஷனா இவங்க நடிச்சிருக்கிறது. அன்பே சங்கீதா நீங்கள் எல்லாருமே கேட்டுருக்கலாம். இதெல்லாம் வந்து அன்பே சங்கீதா. சங்கர்லால் வந்து மறக்க முடியாத படம். சங்கர்லால் இவர் குரு சங்கர்லால், இதெல்லாம் வந்து உங்களுக்கு இது குரு. சங்கர்லால் வந்து கங்கை அமரன் இளையராஜா மியூசிக். இது கங்கை அமரன் இளையராஜா மியூசிக். சங்கர்லால். கல்யாணராமன் நீங்கள் எப்பவும் பார்த்துருக்கிறது தான். கல்யாணராமன் நீங்கள் எப்பவும் பார்த்துருக்கிறது தான். கல்யாணராமன் வந்து என்றைக்குமே ஃபேவரேட்டபுள் மியூசிக் இது. இது இல்லாமல் நிறையா இருக்குது சார், நிறையா கவர்ஸ் இருக்குது. ஒரு சில இருங்க. ஆமாம், முதல் வருஷம் தான். கிருஷ்ணகானம் நீங்கள் கேட்டீங்கல்ல, கிருஷ்ணகானம். சரி இப்போ எடுக்கலாங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எப்படின்னா இளையராஜா மட்டும்தான் ரசிக்கிறது அப்படின்னா. அப்படி கிடையாது. இளையராஜா மட்டும் இல்லை, இளையராஜா இல்லாமல் ஏஆர் ரஹ்மான், எம்எஸ்வி, அப்புறம் கேவி மகாதேவன், இந்த மாதிரி நிறைய பேருடைய ரேர்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதில் ஒரு ரேர் வந்து கிருஷ்ணகானம். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களேன்னு ஒரு பாட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், இதுதான் வந்து ஒரிஜினல் கவரோட
ஒரிஜினல் கவரு. நீங்கள் இந்த பின்னாடி இருக்கிற அந்த இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இதுதான் பேக் சைடில் இதில் எல்லாருடைய ஆமாம் ஆமாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ரெக்கார்டில் இதுவும் ஒன்று. அப்புறம் இன்னொரு முக்கியமானது வந்து உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். ஏவிஎம் வந்து ரெக்கார்டு போட்டாங்கல்ல, அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க லுக்கே வந்து தனியாக இருக்கும். பாருங்கள், தூங்காதே தம்பி தூங்காதேக்கு ரெக்கார்டு, வாழ்வே மாயம் தூங்காதே தம்பி தூங்காதெல்லாம் வந்து அவங்க ரீரெக்கார்டிங் வந்து ஏவிஎம் ஆடியோவில். அதனால் இது வந்து ஏவிஎம் ஆடியோவில். ஆமாம், தூங்காதே தம்பி தூங்காதே, வாழ்வே மாயம், இது ஒன்று. அப்புறம் நான் நிறைய படங்கள் வந்து மற்ற மியூசிக் டைரக்டர் சந்திரபோஸு, ஆமாம் சந்திரபோஸு இவங்களுடைய மியூசிக்லாம் வந்து நிறையா கேட்பேன். சங்கீதராஜன் இவங்கெல்லாம். இதில் பார்த்தீங்கன்னா இது என்னுடைய ஃபேவரட் ஆக்டர் வந்து மலையூர் மம்பட்டியாருடைய ஃபேவரட்டான படத்தில் இதுவும் ஒன்று. தியாகராஜன் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே ப்ரொடியூஸ் டைரக்டட் பை தியாகராஜன் அப்படின்னு இருக்கோம். சங்கீதராஜன் மியூசிக்கு நல்லாயிருக்கும் சார். அது ரெக்கார்டு இன்றைக்கும் கேட்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதில் வந்து அந்த தாலி செய்யட்டுமா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டும், சேதி சொல்லட்டுமா தாலி செய்யட்டுமா அப்படின்ற அந்த பாட்டு வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் அன்பே ஒரு ஆசைக்குதான் கங்கைமரன் இதில் எழுதுனது. ஆமாம், அதான் மலையூர் மம்பட்டியார் வந்து. ஆமாம், இது ஒன்று. அப்புறம் இன்னொரு மியூசிக்கல் ஹிட்டு ஒன்று காமிக்கணுன்ட்டு இருந்தேன். அந்த 80s அந்த மியூசிக்கல் ஹிட்டு ஆமாம், பப்பி லஹரி மியூசிக்கு. பப்பி லஹரி மியூசிக்கு இது வந்து பாடும் மானம்பாடி. இதுலேயே வந்து ஹிந்தியில் டிஸ்கோ டான்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது, அதுவும் வச்சுருக்கேன். அதுவும் ஆமாம் ஆமாம், பப்பி லஹரி. இவங்க பப்பி லஹரியோட ஃபஸ்ட்டு படம். அவர் அமெரிக்காவிலேருந்து வந்து இதில் சார் இதில் ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது சார். இதில் பப்பி லஹரியை வந்து சொன்னது மைக்கேல் ஜாக்சன் வந்து இந்தியாவுக்கு வந்தபோது பப்பி லஹரி வந்து மீட் பண்ணும்போது அவருடைய ஒரு பாட்டை வந்து இந்த டிஸ்கோ டான்ஸரில் இருக்க ஒரு பாட்டை வந்து ஸ்லாகிச்சு பேசினதாக வந்து அவரே சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, ஆனால் இதை வந்து ஸ்லாகிச்சு பேசியிருக்காரு. இது வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு படம். பப்பி லஹரி வந்து மியூசிக் பண்ணி மியூசிக்கல் ஹிட்டு அவருடைய பப்பி லஹரியோடது. அது தமிழ்லேயும் அவர் தான் வந்து பண்ணியிருப்பார். தமிழ்லேயும் வந்து இது அவர் தான் இது பண்ணியிருப்பார். தமிழில் வந்து பாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாகேஷுடைய பையன் வந்து இதாகிறதுனால வாலி வந்து நல்லா எழுதியிருப்பார் பாட்டு. இதில் பார்த்து என் நினைவு தானே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட்டு. இது வந்து ஸ்ரீலங்கா ரேடியோவில் வந்து அதிகமாக ஒளிபரப்பான பாடல்களில் வந்து காலையில் வந்து அம்மாவை பற்றி புகழ்ந்து பாடுற அந்த ஒரு பாட்டு, அம்மாவுடைய நினைவாக பாடுவார். அந்த பாட்டை வந்து என் நினைவு தானே அப்படின்னு சொல்லி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுவார். அது வந்து ரொம்ப அவ்வளோ நல்லா நீட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். மியூசிக் வந்து அவ்வளோ கேட்குறதுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு இதாக இருக்கும். இந்த 3 சிடிஸை வந்து 3 ரெக்கார்டை வந்து காமிக்கணும்னு இருந்தேன். ஒரு தாயின் சபதம், பல்கலை வேந்தன் டி ராஜேந்தர் அவர்களுடைய ஒரு தாயின் சபதம். நல்லா நீட்டாக இருக்குது சார் ரெக்கார்டு கேட்குறதுக்கு. இன்றைக்கும் வந்து நல்லா நீட்டாக இருக்குது. அவர் வந்து அவர் ஒய்ஃபுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு மரியாதை கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறது வந்து இந்த ஃபோட்டோவில் பாருங்கள். சூட்கேஸை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க அவங்க உஷா ராஜேந்தரோட வந்து பேசிகிட்டு இருக்கிறத வந்து ஒரு ஸ்டில்லாக போட்டு இது பண்ணியிருப்பார். இது வந்து என்னுடைய ஃபேவரட் அண்டு எங்கள் மலையூர் மம்பட்டியார் உடைய பையன் அறிமுகமான வைகாசி பிறந்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாடல்கள் காளிதாசன். இதில் பாருங்கள், பாடல்கள் காளிதாசன், ரஜினிகாந்த் நிற்கிறார், தயாரிப்பு பிரபாகரன். ஆமாம், பார்த்திபன் நிற்கிறார். ஆமாம், கேசட் அது வாங்குற பெற்றுக்கொள்ள. அப்போ அவர் ஃபேமஸாக இருந்தார்ல. இதெல்லாம் வெளியிட்டதெல்லாம் இல்லாமல் அந்த வெளியீட்டு இதெல்லாம் வந்து காமிச்சிருக்காங்கல்ல அந்த இது. அப்புறம் முக்கியமான ஒரு இதை காமிக்கணும்னு இருக்கேன். விக்ரமன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பெரும் புள்ளியை வந்து இந்த திரையுலகுக்கு அறிமுகப்படுத்திய திரைப்படமான புது வசந்தம் திரைப்படத்துடைய இது
ரெக்கார்டு. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் சிரிச்சிருவீங்க, இவரா விக்ரமன் அப்படின்னு சொல்லி. விக்ரமனுடைய ஆரம்ப காலத்து புகைப்படத்தோட எஸ்.ஏ. ராஜ்குமாரும் விக்ரமனுடைய ஆரம்ப காலத்து. ஆமாம் சார், விக்ரமன் கூட ஓகே தான். ஆமாம், எஸ்.ஏ. ராஜ்குமார் அடையாளமே தெரியாமல் இருப்பார். விக்ரமன் ஒரு சின்ன வயசில் பார்த்துருக்க விக்ரமன் இவர். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெக்கார்ட், நல்லா நீட்டாக இருக்குது. ஆமாம், இது வந்து நல்ல நல்ல ஒரு மியூசிக் ஹிட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அப்படியே போனோம்னா நிறைய இங்கிலீஷ்லாம் நிறையா இருக்குது சார். இது என்னுடைய ஃபேவரட் படங்களில் ஒன்றான முதல் வசந்தம், கலைமணி. ஆமாம், எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும் சார். பின்னணி இசை கூட இந்த ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பின்னணி இசைன்னு தனியாக அந்த ஒரு ட்ராக் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. பின்னணி இசைங்கிறத வந்து ட்ராக் பண்ணி ஆமாம் கொடுத்துருப்பாங்க. அந்த பின்னணி இசையை வந்து இந்த இதில் ட்ராக்கில் வந்து இருக்கும். இது வந்து ஒரு சில இதில் இருக்காது, ஒரு சில இதில் இருக்கும். என்னதில் வந்து எனக்கு கிடைச்சதில் வந்து நீட்டாக இது வந்து இதாக இருந்தது. இது ஒரு இது முக்கியமானதுன்னு. அப்புறம் கங்கையமரன் சார் தான் சொல்லுவார், கோழி கூதுன்னு எடுத்தீங்களே, அடுத்த படத்துக்கு பேர் என்னன்னு கேட்டபோது அவர் கொக்கரக்கோன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லிங்களா. அந்த கொக்கரக்கோ படத்துடைய இளையராஜா வழங்கும் பாவலர் கிரியேஷன் கங்கை அமரனின் கொக்கரக்கோ. இதில் பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ், பாவலர் பிரதர்ஸ் 3 பேரும் இருப்பாங்க. அவங்க பாவலர் பிரதர்ஸில் 3 பேர் இருப்பாங்களா, ஆர்டி பாஸ்கர், கங்கை அமரன், ஆர்டி பாஸ்கர், கங்கை அமரன், இளையராஜா 3 பேரும். 3 பேரும் அது நல்லாயிருக்கும் சார். இந்த ரெக்கார்டும் வந்து நல்லா நீட்டாக. ஆமாம் ஆமாம். சரணாலயம் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. சரணாலயம் எம்.எஸ். விஸ்வநாதன். சரணாலயத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பாட்டு தெரியுமா ஹிட்டு? கொல்லிமலை வந்து நம்ம இன்னும் எழுதுகிறாள் ஒரு கவிதை அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. மலேசியா வாசுதேவன் அவர். இது எல்லாருக்கும் பிடித்த நல்ல பாடல்கள் இருக்குது. எல்லாருக்கும் பிடித்த ஒரு திரைப்படமான சேரன் பாண்டியன், மறைந்த தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி, இசை சௌந்தர்யன், கே.எஸ். ரவிக்குமார் சாரோடைய ஃபேவரிட், எல்லாரோட ஃபேவரிட்டும். கவுண்டமணி செந்திலுக்காகவே இந்த படத்தை பார்த்தோம் உட்காந்து. சேரன் பாண்டியன். சௌந்தர்யன் அப்படி இருக்காரு, ஒரு மாதிரியா இருக்காரு, கொஞ்சம் வீட்டா. இந்த படம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 6வது குறுக்கு தெரு. இசை வந்து மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய மியூசிக்கில் வந்து 6வது குறுக்கு தெரு. இதில் பார்த்தீங்கன்னா அவரோட பையன்லாம் பாடியிருப்பார், யுகேந்திரன்லாம் பாடியிருப்பார். அவன் சின்ன வயசு இதில் பாடியிருப்பார். பல இடங்களில் சுற்றி வந்தது சார். ஏவிஎம்னாலே வந்து மறக்க முடியாத சில படங்கள் இருக்கும். அதில் இந்த படமும் ஒன்று, சங்கர் குரு. அவங்களுடைய ஹிட்டில் பார்த்தீங்கன்னா சந்திரபோஸ் வந்து அப்போ ஆஸ்தானா மியூசிக் டைரக்டராக இருந்து நிறைய படங்கள் பண்ணார். தாய்மேல் ஆணை, சங்கர் குரு, எல்லாம் சங்கர் குரு, தாய்மேல் ஆணை. ஆமாம், கம்பெனி மியூசிக் டைரக்டர்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் சார், நல்ல சந்திரபோஸ். போஸ் தேவா அப்படின்னு சொல்லி 2 பேருமே மியூசிக் பண்ண ஒரு தட்டு கூட என்கிட்ட இருக்குது, பழசு. அது எங்கே இருக்குன்னு தெரியலை. சங்கர் குரு படத்தில் செமகிட்டான பாட்டு, ஆடி வீட்டு மைனர் பாட்டு சரி, சின்ன சின்ன பூ 2 பாட்டு சரி. வந்த டைமில் இலங்கை ரேடியோவில், திருச்சி வானொலி எல்லாத்துலேயுமே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த சங்கர் குரு, தாய்மேல் ஆணை, இந்த 2 படத்துடைய பாட்டுடைய குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இன்னமும் நீங்கள் கேட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அவ்வளோ குவாலிட்டியாக பண்ணியிருப்பார் சந்திரபோஸ். இது வந்து சங்கர் குரு பற்றி நீ என்ன நினைக்கிறேன்? ஆமாம்.
இதே மாதிரி மலையூர் மம்பட்டியாரோடைய எடுத்துட்டேன்ல. இருங்க. இது வந்து டி ராஜேந்தர் அவர்களுடைய மியூசிக்கில் மைல்கல் என்று சொல்லப்படுகிற மைதிலி என்னை காதலி. மைதிலி என்னை காதலி மொத்தம் 5 1 6 11 பாட்டு இருக்கு. ஸ்டைலாக இருக்கிற மாதிரிக்கு ஒரு இது பண்ணியிருப்பாங்க. அங்கே பாருங்க. கண்ணனுக்கு தாசன் கண்ணதாசன், அதாவது இந்த ரெக்கார்டை பற்றி சொல்லி ஆகணும். இது வந்து கிருஷ்ணகானம் அப்படின்ற ரெக்கார்டுடைய 2வது எடிஷன். அதாவது கண்ணதாசன் இறந்ததுக்கு பிறகு கண்ணதாசனுக்காக வந்து எல்லாருமே ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தது. இதில் இளையராஜா ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஆரம்ப காலத்தில் இளையராஜா 80s உங்களுக்கு நமக்கு தெரியும் எவ்வளோ பிஸியாக இருந்துப்பாருன்னு. இருந்தாலும் அவர் வந்து கண்ணதாசன் அவர்களுக்காக ஒரு பாட்டை வந்து பாடியிருப்பார். இப்போ காமிக்கிறேன், இருங்க, நான் இப்போ காமிக்கிறேன். கண்ணனுக்கு தாசன் கண்ணதாசன் பக்தி பாமாலை அப்படின்னு சொல்லி 2வது வந்து ஒரு ரெக்கார்டு வந்து விட்டாங்க. கிருஷ்ணகானத்துக்கு அடுத்த ரெக்கார்டு இது. இதில் பாடினீங்கன்னா டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலா, எல்ஆர் ஈஸ்வரி, கே வீரமணி, அப்புறம் அதே மாதிரி இவர் பாடியிருக்கிறாரு. யார் பாடியிருக்கிறார் தெரியுங்களா? நம்ம எம்எஸ் விஸ்வநாதனும் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அப்புறம் இவர் ஒரு பாட்டு பாடியிருக்கார், ராஜ்குமார் பாரதி, பாரதியாரோட பேரன் ராஜ்குமார் பாரதி பாடிருக்காரு. அதுக்கப்புறம் ஃபீமேல் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஜானகி, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காரு, வாணிஜராம் பாடியிருக்காங்க. இளையராஜா ஒரு பாட்டு பாடியிருக்காரு. இளையராஜா பாடினது தான் இதில் வந்து நல்ல ஹைலைட்டான பாட்டு, நாடி வந்த செல்வம் தன்னை அப்படின்னு. யூடியூப்லலாம் இருக்கும் இந்த பாட்டு. நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த பாட்டோடைய ஃபீல் உங்களுக்கு வந்து பி சுசீலா, எல்ஆர் ஈஸ்வரி, வீரமணி, அவர் ராஜ்குமார் பாரதி, ஜானகி அம்மா, எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணிஜராம், இளையராஜா, எம்எஸ்வியும் பாடியிருக்காரு. இது வந்து அவங்களுக்கு ட்ரிபியூட் பண்ணதா. கவியரசு கண்ணதாசன் 59வது பிறந்தநாள் சிறப்பு வெளியீடு அப்படின்னே சொல்லி அவர் இறந்ததுக்கு பிறகு இந்த ரெக்கார்டை வந்து பண்ணியிருந்தாங்க. இது ஒரு மெமரபுள் ரெக்கார்டில் இதுவும் ஒரு ரெக்கார்டு. அது இல்லாமல் நிறைய இங்கிலீஷ்லாம் வச்சுருக்கேன் சார். இங்கிலீஷ்லாம் நிறையா இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு இது இருங்க, நான் இந்த இருங்க அது எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 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 முக்கியமான ஒரு ஆல்பத்தை காமிச்சிடுறேன். இந்த இப்போ காமிக்க போகிற ஆல்பம் பேர் வந்து டிஸ்கோ. இது எத்தனை பேருக்கு வந்து தெரியும்னு தெரியலை. 80s ஜென்ரேஷனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம டிஸ்கோ பற்றி சொல்லணுன்னா ஏஆர் ரஹ்மானை பற்றியும் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த டிஸ்கோ அப்படிங்கிற இந்த ஆல்பத்துடைய முதல் பாகம் வந்துச்சு, கேசட்டில் வந்துச்சு. தமிழ்மணி பாடல் எழுதி மலேசியா வாசுதேவன் பாடியிருப்பார். இசை திலீப் குமார் என்கின்ற ஏஆர் ரஹ்மான். திலீப் குமார்ன்ற பேரில் தான் அந்த கேசட் ரிலீஸ் ஆனிச்சு. நீங்கள் யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் கவர் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கவர் பார்த்துக்குங்க. என்கிட்ட இருக்குது, எங்கே இருக்குதுன்னு தெரியலை. இது வந்து அந்த ஆல்பம் ஹிட் அடித்ததுக்கு பிறகு 2வதாக வந்த ஆல்பம் வந்து டிஸ்கோ வால்யூம் 2. இது வந்து டிஸ்கோவுடைய இதில் வந்து பாடியிருக்கவங்க யாருன்னா இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. யார்? மலேசியா வாசுதேவன், சித்ரா அம்மா அவங்க பாடியிருக்காங்க. இது பப்பி லஹரியும் சுரேஷ் அவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க. நான் காமராசன் வந்து பாட்டு எழுதியிருக்காரு. இது டிஸ்கோ ப்ரைவேட் ஆல்பம். டிஸ்கோ ப்ரைவேட் ஆல்பம். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த டிஸ்கோ பார்த்திங்கன்னா மலேசியா வாசுதேவன் இறந்தபோது ஒரு ட்வீட் போட்டிருந்தார் ஏஆர் ரஹ்மான். அந்த ட்விட்டை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மலேசியா வாசுதேவன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து அந்த நேரத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கும் அந்த ட்விட்டுக்கும் வந்து உங்களுக்கு அந்த இது தெரியும். அந்த அளவுக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து மலேசியா வாசுதேவன் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருந்தார்.
அவருடைய புதல்வர் தான் எனக்கு ஒரு இது சொன்னார். சார் ஏஆர் ரஹ்மான் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஜீனியஸ் ப்ளஸ் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து எனக்கு சொல்லியிருந்தார். மின்சார கனவு படம் பார்த்துருப்பீங்க எல்லோரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பூ பூக்கும் ஓசையில் வந்து ஒரு ஹம்மிங் மட்டும்தான் பாடியிருப்பார். இது வந்து மலேசியா வாசுதேவன் புதல்வர் வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி நான் பேசிகிட்டு இருந்தபோது எனக்கு சொன்னார் ஏஆர் ரஹ்மான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஹில்கோரே அப்படின்னு சொல்லி ஒரு ஹம்மிங் மட்டும் மலேசியா வாசுதேவன் கொடுத்துருப்பாருங்க. அந்த ஹம்மிங்குக்காக ஒரு அமௌண்ட்டை வந்து அவருக்கு பேங்க்கில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து ஒரு தடவை மட்டும் பண்ணியிருந்துக்கலாம். தமிழில் வந்து எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக தமிழில் வந்து பண்ணியிருந்தபோது தமிழுக்கு வந்து அந்த தொகையை வந்து கொடுத்துட்டாங்க. அந்த படத்தை வந்து தெலுங்கில் ஹிந்தியிலலாம் டப் பண்ணும்போது அந்த ஹம்மிங் வந்து தெலுங்குலேயும் ஹிந்திலையும் போகுதில்ல. அப்போ தெலுங்கு வெர்ஷனுக்கான அந்த அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க, ஹிந்தி வெர்ஷனுக்கான அந்த அமௌண்ட்டையும் அவர் வந்து செட்டில் பண்ணியிருக்காரு. அவ்வளோ தூரத்துக்கு அவ்வளோ நேர்மையாக இருந்து இது உங்களுடைய இது அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரத்துக்கு பிரித்து கொடுத்ததா வந்து அவருடைய புதல்வர் யுகேந்திரன் வாசுதேவன் வந்து ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தபோது சொல்லியிருந்தார். அந்தளவுக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து அவர் மேலே ஒரு மரியாதை வச்சுருந்த காரணம் என்னென்னா, டிஸ்கோவுடைய முதல் ஆல்பம் இருக்குல்ல, அப்போ அந்த மியூசிக் பண்ணுறதுக்கு கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் எங்கள் அப்பா தான் கூப்பிட்டு போனார் அவரை. வா நீ வந்து பண்ணு, நீ வந்து உனக்கு நிறைய திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அந்த ஃபஸ்ட்டு ஆல்பத்தை பண்ண சொன்னதாக வந்து சொன்னாங்க. இன்னமும் நீங்கள் யூடியூப்பில் இருக்குது, கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆல்பம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லா ஆல்பமும் அந்த எல்லா பாடல்களும் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். டிஸ்கோ வந்து ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு நம்ம வந்து முடிவெடுத்தால் அது டிஸ்கோ வந்து மறக்க முடியாத ஒரு இது. அவ்வளோதானே சார்? 80s 90s. அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா அம்சலேகா மியூசிக்கில் கொடி பறக்குது. அம்சலேகா ஃபோட்டோ எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு தெரியலை. இதுக்கு பின்னாடி வந்து இருக்குது சார், பாருங்கள். இதில் எல்லாம் ஸ்டில்லாக அசத்தலாக இருக்கும். ஸ்டைலும் ரொம்ப ரஜினி ரொம்ப ஸ்டைலாக காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பாடல்கள் எந்த கௌதம் மேனன் ராஜில் காமிச்சிருக்காங்க. ஆமாம், மனிதன் ஏவிஎம்மின் மனிதன் 6 பாட்டுகள். எஸ்பி முத்துராமன், வைரமுத்து, ஆஸ்தான இசையமைப்பாளர் சந்திரபோஸ். நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கு சார். ரெக்கார்டிங் குவாலிட்டி நல்லாயிருக்கு சார். அப்புறம் முக்கியமான இன்னொரு படம் என்னென்னா சந்திப்பு, எம்எஸ்வி மியூசிக்கில் சந்திப்பு. பிரபு சிவாஜி சேர்ந்த நடித்த படம். 8 பாட்டு எம்எஸ்வி மியூசிக்கில் 8 பாட்டு. சிவாஜி ப்ரொடக்ஷன் 8 பாட்டு இருக்குங்க. மெல்லிசை மன்னர் நல்லாயிருக்கும் சார், நல்லாயிருக்கும். எல்லா பாட்டும் நல்லாயிருக்கும், கேட்கலாம், சூப்பராக இருக்கும். அப்புறம் ஃபேவரட் படம் அண்ணா நகர் முதல் தெரு, திருப்பூர் மணி, அண்ணா நகர் முதல் தெரு. மியூசிக் சந்திரபோஸ், டைரக்ஷன் யாருன்னு கேளுங்க. ஆமாம், டைரக்ஷன் பாலு ஆனந்த். ஆமாம், ரொம்ப சிறு வயசு ஃபோட்டோ பாருங்கள். பாலு ஆனந்த், சந்திரபோஸ். இதுவும் ஒரு மியூசிக்கல் கிட்டு தான் சார். நல்ல அருமையான பாட்டு. லஹரி மியூசிக்கில் கேசட்டில் வந்தது. திருப்பூர் மணி தான் வந்து வழங்கியிருக்கிறாரு. இது வந்து நல்ல பாட்டு. ஒரு 6 பாட்டு இருக்கும். நல்லா எல்லா பாட்டுமே நல்லா நீட்டாக கேட்குற மாதிரி பாட்டு. அப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரிக்கு என்கிட்ட வந்து இந்த சிடி இது ரெக்கார்ட் யாராவை ஆஃப் பண்ண போகும்போது ஒரு சில படங்கள் போட்டாங்க. அந்த படங்களுடைய இது வந்து நீங்கள் கேட்டீங்க. அந்த இதில் வந்து இளையராஜாவுடைய ஒரு சில படங்கள் இருக்குது, அதை காமிக்கிறேன் பாருங்கள். கலைஞன் மகாராசன் இதெல்லாம் ஏவிஎம் ஆடியோ வந்து கடைசியாக, அதாவது முடிய போகிற சமயத்தில் வந்து போட்ட இதெல்லாம். இது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா தர்மசீலன் சர்க்கரை தேவன் இல்லை கவர் அது. ஏன்னா ஏவிஎம் ஆடியோ வந்து அப்போ இது பண்ணி அவங்க சர்க்கரை தேவன், தர்மசீலன். இது ஒன்று. வால்டர் வெற்றிவேல். ஆமாம், வால்டர் வெற்றிவேல். அப்புறம் உத்தமராசா.
வால்டர் இது கொஞ்சம் கவர் கொஞ்சம் இதாகிடுச்சுங்க. இருந்தாலும் ரெக்கார்டு வந்து நல்லா இருக்குது. வால்டர் வெற்றிவேலும் ரெக்கார்டு வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கும். நல்லா உத்தமராசா வால்டர் வெற்றிவேல். அப்புறம் இது வந்து இந்த ஃபோட்டோ வந்து ஃபேவரட்டான ஃபோட்டோ, அதான் எடுத்துட்டேன் உடனே. சிவா இது வந்து ஒரு 10 போஸ்ட்டு அப்படி சொல்லுங்கள் அப்படின்னா ராஜாதி ராஜாவில் வர போஸ்ட்டும் இந்த போஸ்ட்லாம் வந்து ஒரு பயங்கர லுக்காக இருக்கும். அதிசய பிறவி இதில் நல்லாயிருக்கும். அதாவது நான் கூட ஒரு இதில் படித்தேன், லதா ரஜினிகாந்த் வந்து ராஜாதி ராஜாவில் அந்த மலையாள கரையோரம் கவிபாடும் குருவியில் ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பாப்புல. அந்த போஸ்ட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோகிராஃபருக்கு தங்கச்சின்னு ஏதோ ப்ரெசென்ட் பண்ணதாக சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ நல்லா நீட்டாக இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி அந்த தொப்பிக்கும் அவர் ராஜராஜன் ஒளிப்பதிவுன்னு நினைக்கிறேன். அது எனக்கு அந்த அளவுக்கு அது வந்து இதாகலை. பட் இருந்தாலும் செந்தமிழ் பாட்டு இதெல்லாம் வந்து இது செந்தமிழ் பாட்டு சார். இதெல்லாம் ரெக்கார்டு முடிய போகிற டைமில் இது பண்ணது. ஏன்னா செந்தமிழ் பாட்டு வந்து 2 பேரும் பண்ணதுனால நிறைய பாட்டு இருக்குதுனால இந்த ஒரு படம் வந்து பண்ணிட்டாங்க. ஒரு படம் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று சிங்காரவேலன் கூட இருக்குது சார். சிங்காரவேலன் இருக்குது. அதான் இது வந்து உங்களுக்கு நான் காமிச்சே ஆகணும்னு நினைக்கிறேன். இது காமிச்சிருப்பாங்க எல்லாரும். மணிப்பூர் மாமியார் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலைங்க. ரிலீஸ் ஆகலை. ஸ்ரீவித்யா இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. யார்? ஜெயலலிதா அம்மா, ஸ்ரீவித்யா, அப்புறம் சுருளிராஜன் வந்து இவங்க யார்? விஜயகுமார் நடிச்சிருப்பாங்க. இதோடைய போஸ்டே வந்து ஒரு பயங்கர லுக்காக இருக்கும். ஒரு 70s இருக்கிற அந்த ஒரு லுக்குக்கு இதாக இருக்கும். யார் பாட்டெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற அந்த 4 கீழேயே வந்து மியூசிக் டைரக்டர் பாட்டு எழுதினவங்க இவங்களோடது கொடுத்துருப்பாங்க. இவங்க பாருங்கள், இளையராஜா, கங்கை அமரன், இவர் முத்துலிங்கம் படம் போட்டிருக்காங்க. ஆமாம், எல்லா பாட்டும் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் போயிடுச்சு சார். என்ன சமையலோ அந்த பாட்டை தான் வந்து உன்னால் முடியும் தம்பியில் மறுபடியும் யூஸ் பண்ணார். என்ன சமையலோ அப்படின்னு சமைத்து காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து யூஸ் பண்ணது இது. ஆமாம், இந்த படம் வந்து வந்துருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். பட்டு ஜெயலலிதா அம்மாவோட படம் அப்படிங்கிறதுனால இந்த படத்தை அப்படி என்ன கதை இருக்கும் அப்படின்னு இன்னமும் யோசிக்க தோணுது அந்த அளவுக்கு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா 80s வந்த இளையராஜாவின் கீத வழிபாடு. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, வாலி வந்து பண்ணியிருப்பார். வாலி வந்து பாடல்கள் எழுதி இளையராஜா அப்போ பிஸியாக இருந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கீத வழிபாடு, இளையராஜாவின் கீத வழிபாடு. இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக போகும் இந்த பாட்டு. ஆமாம், எதில் சார்? இல்லை, அது என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன் சார். நான் பார்க்கணும். அது நிறையா இருக்கிறதுனால. அப்புறம் இது ஃபேவரெட், எல்லாரோட ஃபேவரெட் சிங்காரவேலன். இதே வந்து ஏவிஎம் ஆடியோலையும் மறுபடியும் போட்டிருந்தாங்க. இது ஒரிஜினல் சிங்காரவேலன். இது வந்து சிங்காரவேலனோட ஒரிஜினல் ரெக்கார்டு. ஏவிஎம்லேயும் நான் காமிக்கிற மாதிரி ஒரு ரெக்கார்டு இருக்குது. இது பண்ணியிருக்காங்க. இது சிங்காரவேலன், இது ஒரிஜினல் ரெக்கார்டு இது. அப்புறம் உழைப்பாளி. இதெல்லாம் வந்து ஏன் அவங்க கடைசியாக அவங்க முடிக்க போகும்போது அந்த எரா வந்து முடியுது. அப்போ வந்து முக்கியமான ஹிட்டட் சாங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அவங்க பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. இது எவ்வளோ தூரம் எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரியலை. ஆனால் ஆமாம், மெனக்கடலை காப்பிரைட்டு அதெல்லாம் வந்து எதுவுமே பார்க்காம அப்படியே இது பண்ணி போட்டாங்க. ஆமாம், இந்த ரெக்கார்டு டி ராஜேந்தர் என்கின்ற மாபெரும் இயக்குனர் குறித்த திரைப்படம் ஒரு தலை ராகம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன்,
இந்த படத்தில் என்கிட்ட வந்து மலையாளத்துலேயும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. இந்த படம் ஒருதலை ராகத்தை வந்து மலையாளத்தில் வந்து பண்ணும்போது அதில் கூடையில் கரிமீன் அப்படின்னு சொல்லி மலேசியா வாசவன் பாடியிருப்பார். யூடியூப்பில் தேடினாலும் கிடைக்காது அது. அந்த அளவுக்கு அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு. மலையாளத்துலேயும் வந்து இந்த ஆல்பம் வந்து ஃபேமஸான ஆல்பம். பட் இதில் பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் அண்ட் மியூசிக்கு டி ராஜேந்திரன் போட்டிருக்காங்க. அதில் வந்து வேற ஒருத்தருடைய பேர் போட்டிருப்பாங்க. வேற ஒருத்தருடைய பேரை போட்டு அந்த இது பண்ணியிருப்பாங்க. இது வந்து முதல் படமான இது. பேர் சொல்லும் பிள்ளை, ஏவிஎம்மின் பேர் சொல்லும் பிள்ளை. நீட்டாக இருக்கா? சகலகலாவலம்னு காமிக்கிறேன், அதை விட இன்னும் நீட்டாக இருக்கும். நீட்டாக இருக்குது. கவர் தான் சார், கவர் தான். கவரை பாதுகாக்கிறது தான். ஆமாம், இந்த கவரை பாதுகாக்கிறதுக்கே நான் நிறையா செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ தூரத்துக்கு கவரை பாதுகாக்க வேண்டியது தான் பெரியதாக இருக்குது சார். இளையராஜாவுடைய மிக முக்கியமான ஆல்பங்கள் ஒன்றான ஹவ் டு நேம் இட். இதுவும் அந்த சிம்பனி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து காலத்தால் அழிக்க முடியாத பொக்கிஷங்களில் ஒரு ரெக்கார்டு. ஹவ் டு நேம் இட். நத்திங் பட் விண்ட் வந்து கேசட்டில் தான் வெளியானதாக சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரெக்கார்டு இருக்குது மெயினாக. ஒன்று வந்து எம்எஸ்வி ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்டு இருக்குது. அந்த ரெக்கார்டில் எதுக்கு நான் இந்த ரெக்கார்டை பற்றி சொல்லணும்னா, சிலோன் ரேடியோ கேட்குற அத்தனை பேருக்கும் இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பொங்கும் பூம்புணல்னு சொல்லி இன்னமும் வந்து காலையில் ஒரு 7 மணி to 8 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஓடும். அதில் அந்த முகப்பு இசை இருக்குது பார்த்தீங்களா, அந்த முகப்பு இசை வந்து இப்போ எத்தனை வருஷம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு எனக்கு விவரம் தெரிஞ்ச 40 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அது அந்த பொங்கும் பூம்புணல் நிகழ்ச்சி ஆரம்பித்ததுலேருந்து நேற்று வரைக்கும் கூட இல்லை, இன்றைக்கி காலையில் வரைக்கும் கூட கேட்டிருக்கேன். அந்த நிகழ்ச்சியில் அந்த முகப்பு இசையும் முடிக்கிற அந்த இசையும் ஒரு மியூசிக்லேருந்து எடுத்திருப்பாங்க. அது ரொம்ப நாளாக வந்து யோசிச்சுட்டு அந்த இது எந்த மியூசிக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு இந்த ரெக்கார்டெலாம் கலெக்ட் பண்ணும்போது ஒரு ட்ரெஷர் மாதிரி வந்து எனக்கு கிடச்சிச்சு. அது வந்து எம்எஸ்பி அவர்களுடைய ஆர்கெஸ்ட்ரா வந்து அவங்க பண்ண ஒரு 7 ட்ராக்கு. அதில் ஒரு ட்ராக் வந்து ராசலீலா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராக்கு. அந்த ட்ராக்குடைய இசையத்தான் வந்து இன்னமும் அவங்க வந்து அந்த நிகழ்ச்சிக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு ஹிஸ்ட்ரின்னு எனக்கு தெரியலை. ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு 30-40 வருஷமாக வந்து சிலோன் ரேடியோவில் இன்னமும் ஓடிட்டுருக்கு. தென்றல் எஃப்எம்லேயும் வந்து ப்ளே பண்ணுறாங்க. தென்றல் எஃப்எம்மில் தான் ப்ளே பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியை நீங்கள் வந்து அந்த மியூசிக்கு வந்து கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பொங்கும் பூம்புணல் அப்படிங்கிற நிகழ்ச்சி அப்படின்னு உங்களுக்கு மனசில் ஒட்டிடும். அந்த அளவுக்கு அந்த மியூசிக்கு வந்து பவரான மியூசிக் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த இது ட்ரெஷராக எனக்கு கிடச்சிச்சு. அது வந்து எனக்கு நான் ரெக்கார்டில் வந்து நான் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு 3-4 ரெக்கார்ட்ஸ் இருக்குது சார். அந்த ரெக்கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எம்எஸ்வியும் டி.கே. ராமமூர்த்தி இவங்க 2 பேரும் வந்து தனித்தனியாக ஆல்பம் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆல்பம்லாம் வந்து யாருக்கும் அதிகமாக வந்து யாரும் வச்சுருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் ரொம்ப கலெக்டர் பீப்புள் தான் வந்து மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. ஆமாம். கண்ணில் தெரியும் கதைகள் வந்து என்னுடைய மாஸ்டர் பீஸில் ஒன்று. அது கண்ணில் தெரியும் கதைகள் வந்து 4 மியூசிக் டைரக்டர் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு மாஸ்டர் பீஸாக வச்சுருக்கேன். அப்புறம் நான் இந்த சொன்னேன்ல இந்த எம்எஸ்வியோட அந்த ஆர்கெஸ்ட்ரா. அதுக்கப்புறம் டி.கே. ராமமூர்த்தி வந்து ஜாஸும் கர்நாட்டிக்கும் சேர்ந்து ஒரு இது பண்ணியிருந்தார். 1969 நினைக்கிறேன். அதோடைய முதல் எடிஷனே வச்சுருக்கேன். அந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். அதுவும் கேட்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒரு டி.கே. ராமமூர்த்திங்கிறவருக்குள்ளே இவ்வளவு மியூசிக் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வந்ததே அந்த ஒரு இது. ஏன்னா நம்ம 2 பேரும் ரெட்டையராக வந்து மியூசிக் பண்ணி தானே இங்கே பார்த்துருப்போம். அவர் தனியாக பிரிஞ்சு அந்த இடத்துல 69 வந்து ஒரு ஆல்பம் போடுறாரு. அந்த ஆல்பம் இன்னமும் ஃபேமஸாக இருக்குது. இப்போவும் போய் நீங்கள் ரெக்கார்ட் வந்து செக் பண்ணிங்கன்னா $100 $150 அந்த ரேஞ்சுக்கே வந்து விற்கிதுன்னா அப்போ அந்த இப்போ மியூசிக்கோட இதை பாருங்கள். அப்போ அது வந்து நான் சொல்கிறது வந்து 2nd எடிஷன் 3rd எடிஷன் 4th எடிஷன் அவங்க வந்து மாஸ்டர் பண்ணி அவங்க இது பண்ணுறது. நான் வச்சுருக்கிறது வந்து அந்த காலத்தில் அவங்க அந்த ரிலீஸ் பண்ண அந்த இதில் வந்த அந்த ரெக்கார்டு வந்து நான் ஒரிஜினல் ஃபஸ்ட் எடிஷனே வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து என்னுடைய ரெக்கார்டு கலெக்ஷனில் மறக்க முடியாத சில கலெக்ஷன்ஸு.
பேசிக்கிட்டே இருந்தால் நிறையா பேசிகிட்டே இருக்கலாம் சார். ஏன்னா அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ரெக்கார்டும் எனக்கு ஒவ்வொரு கதை சொல்லும். அந்த ரெக்கார்டுக்கு பின்னாடி இந்த கதை இருக்குது சார், இந்த ரெக்கார்டுக்கு பின்னாடின்னு இருக்குது. இதே வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு தமிழ் சொல்லியிருக்கேன். எத்தனை வருஷமா சார் இது வந்து அதான் நான் தான் சொல்கிறேனே சார், சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்ட மாதிரிக்கு என்னுடைய இதில் வந்து அந்த இன்சிடெண்ட்டுக்கு பிறகு நான் சேகரிக்க ஆரம்பித்தது தான். நான் ஃபாரினுக்கு வேலைக்கு போகும்போது போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பெட்டியை ஓப்பன் பண்ணி அம்மா என்ன கேட்பாங்கன்னா, என்ன பையன் ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட நான் ஒரு 100-150 கேசட் மட்டுமே ஒரு பெட்டியில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அந்தளவுக்கு ஒரு வெறியாகி கேசட்டையும் மியூசிக்கில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டடில் இருக்கிறனால இன்னை வரைக்கும் மெயின்டைன் பண்ண. அதான் நான் சொன்னேன்ல, ஒரு சில ரெக்கார்ட்ஸ் இருக்குது என்கிட்ட. அந்த ரெக்கார்ட்ஸை நான் இன்றைக்கும் கேட்குறவங்கள்ட்ட நான் கொடுத்தேன்னா என் ஒரு வீட்டில் ஒரு மாதத்துக்கான எல்லாமே 2 மாதத்துக்கும் செலவு பண்ணுறதுக்கான அத்தனை பைசாவும் கிடைக்கும். அவ்வளோ பைசா கொடுத்து வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஜென்டில்மேனும் கிழக்கு சிமையிலே அப்புறம் அந்த TK ராமமூர்த்தியோட அந்த மியூசிக் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபஸ்ட் எடிஷன் யார்கிட்டையும் மேக்ஸிமம் இருக்காது. ஸோ எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன். ஒருத்தர் வந்து என்னை வந்து கேட்டாங்க, இந்த ஃபுல் கலெக்ஷனும் இந்த கேசட் கலெக்ஷன்லேருந்து இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் எல்லாத்தோடையும் செட்டோட மொத்தமாக ஒருத்தர் வந்து ஒரு 25 lakhsக்கு வந்து விலை பேசினாங்க. நான் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் நீங்கள் என்றைக்கு மனசு மாறினாலும் முதல்ல கான்டாக்ட் பண்ணுறது என்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நான் கொடுக்குறதில்ல சார், இது என்னோடய ஓன் கலெக்ஷன், நான் ஒரு லைப்ரரி மாதிரி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ப்ளஸ்ஸு அது இல்லாமல் ஒரு மெமரி டிஸ்க் ஒன்று ரெடி பண்ணி 1945 இப்போ இருக்கிற படம் வரைக்கும், கிட்டத்தட்ட இப்போ இருக்க படம்னா இந்த வருஷம் வரைக்கும் இல்லை, 2011 வரைக்கும் கலெக்ட் பண்ணிட்டேன். ஒரு 4000 சில்லற படத்துக்கு மேலே இருக்கும். எல்லா படத்துடைய படம், அதாவது வருஷம் வாரியாக 45ல் எத்தனை படம் வந்துச்சோ அந்த படத்துடைய ஃபோல்டரில் அந்த படம் 60ன்னா 61, 62, 63, அப்புறம் கோல்டன் பீரியட்னு சொல்கிறாங்கல்ல 70s 80s, அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துலேயும் 100-150 படம் ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த படத்துடைய எல்லா பாடல்களையும் சேகரித்து இப்போ அது ஒரு 200 GB கிட்ட வந்து நிற்கிது. அதை இன்னும் அந்த தேடல் வந்து எனக்கு முடியலை, இன்னமும் தேடிக்கிட்டே இருக்கேன். அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன் ஒரு நாளைக்கு. கட்டாயமாக கம்ப்ளீட் பண்ணேன்னா நீட்டாக இருக்கும். நான் யாருக்கும் அதிகமாக பேட்டி கொடுக்கறது இல்லை. கேட்டாங்க 2 தடவை வந்து. சார் வந்து என்னுடைய பழைய ஃப்ரெண்டு, அவர் வந்து நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி. அப்புறம் சார் வந்து கேட்டதுக்காக தான் நான் என்னுடைய முகத்தையே காமிச்சிட்டு நான் இப்போ பேட்டி கொடுக்குறேன். ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்குங்க. கட்டாயமாக இன்னொரு முறை இதை பற்றி தெளிவாக பேசலாம். ரொம்ப நன்றி.